அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது கிருஷ்ணரின் உபதேசத்தால் பாசுபதாஸ்திரத்தை ஈசனிடமிருந்து பெற்ற அர்ஜுனனை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கௌரவர்களிடமோ கர்ணன், துரோணர், பீஷ்மர் போன்ற மாவீரர்களை பெற்றிருந்தார் துரியோதனன் அவர்கள். இவர்களின் சக்தியும் பாண்டவர்களின் சக்தியும் சம அளவில் இருப்பதாக கண்டுபிடித்த கிருஷ்ணர் அவர்கள் அர்ஜுனனிடம் சென்று, ஈசன் அவர்களிடம் நீங்கள் சென்று பாசுபதாஸ்திரத்தை பெற்று வந்தால் மட்டுமே இந்த கௌரவர்களை நீங்கள் வெல்ல முடியும் என்று கூறுகிறார். கிருஷ்ணன் அர்ஜுனனிடம். பாண்டவர்களில் அர்ஜுனன் ஒரு மிகப்பெரிய ஈசன் பக்தர் ஆவார். இந்த பாசுபதாஸ்திரத்தை எவ்வாறு நான் அடைய வேண்டும் கிருஷ்ணனா, அது நீங்களே கூறுங்கள் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்கிறார். அதற்கு நீங்கள் வேணுபுரம் சென்று அங்கு தவம் இருங்கள். அப்பொழுது ஈசன் உங்களிடமிருந்து இந்த பாசுபதாஸ்திரத்தை வழங்குவார். அதனால் நீங்கள் கடும் தவம் புரிய வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். கிருஷ்ணர் கூறிய அந்த வேணுபுரம் மிக பெரிய அடர்ந்த காட்டுப்பகுதியாகவும் கொடிய மிருகங்கள், வனவிலங்குகள் மற்றும் மூங்கில் காடுகள் நிறைந்த இடமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் வேடர்கள் கூட்டம் அங்கு வனவிலங்குகளை அதிக அளவில் வேட்டையாட அங்கு வருவார்கள். மற்றும் வேடர்கள் நிறைந்து இருக்கும் இடமாகவும் இந்த இடத்தை திருவேண்களம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த அடர்ந்த மூங்கில் வனத்தில் ஒரு மூங்கில் காட்டின் நடுவே மிகப்பெரிய அக்னி தீமூட்டி தன் இஷ்ட தெய்வமான சிவனை நினைத்து தவத்தை மேற்கொள்கிறார். மேலும் அக்னியாகம் நடத்தி கொண்டிருந்தார். அர்ஜுனன் மேலும் தனது இஷ்ட தெய்வமான சிவனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். மற்றும் சிவனை நினைத்து ஒற்றை காலில் நின்று பெரும் தவம் செய்து கொண்டிருந்தார் அர்ஜுனன் அவர்கள். இந்த தவ செய்தி துரியோதனனுக்கு எப்படியாக தெரிந்துவிட்டது. இந்த தவத்தை கெடுப்பதற்காக ஏதேனும் செயல்களை நாம் செய்ய வேண்டும். இவன் ஏற்கனவே பல சக்திகள் படைத்தவனாக இருக்கிறான் அர்ஜுனன். மேலும் சிவபெருமானிடம் இருந்து இந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கிவிட்டால் இவனை நம்மால் எப்போதும் அழிக்க முடியாது என்ற கெட்ட எண்ணத்தில் அவன் அரக்கர்களை ஏவிவிட்டான். அதாவது மூசாசுரன் என்ற அரக்கனை பன்றியின் ரூபத்தில் ஏவி அவன் தவத்தை கலைக்கச் சொன்னான் துரியோதனன். அந்த மூசாசுரனும் பன்றியின் ரூபம் எடுத்து அர்ஜுனன் தவத்தை கலைக்க அதிவேகமாக அர்ஜுனனை நோக்கி பயமுறுத்தும் வகையில் வந்து கொண்டிருந்தான். பன்றி ஒன்று நம்மை நோக்கி வருகிறது, இந்த தவத்தை கலைப்பதற்கான செயலாக இருக்குமோ என்று எண்ணி அர்ஜுனன் ஒரு பெரிய வில்லிலிருந்து நாணேற்றி அந்த பன்றியின் விழாவை குறிவைத்து அம்பை தைத்தான். அதே நேரத்தில் இன்னொரு அம்பானது அந்த பன்றியின் மற்றொரு புறத்தில் அம்பு தைத்தது. பன்றியின் 2 அம்புகள் பற்றதால் பன்றி இறந்து போய்விட்டது. அந்த பன்றியின் உடலில் 2 அம்புகள் காணப்பட்டது. அர்ஜுனனுக்கு பெரும் குழப்பம். யார் இன்னொரு அம்பு விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது சற்றென வேடன் ரூபத்தில் சிவபெருமான் தோன்றி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிவபெருமான் அந்த வேடன்தான் அம்பு விட்டு பன்றியை கொன்றார் என்று அவர்களின் நண்பர்கள், அதாவது வேடர்களின் நண்பர்களான சில வேடர்கள் மகிழ்ச்சி கோஷமிட்டனர். இதனால் கடும் கோபம் கொண்ட அர்ஜுனன் இந்த பன்றியை நான் தான் முதலில் கொன்றேன் என்று வாதிட்டார். இருவரும் நான் தான் பன்றியை கொண்டேன் என்று ஒரு வார்த்தை போர் ஏற்பட்டது. இந்த வேடர் உருவத்தில் இருப்பது சிவபெருமான் என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது. கேவலம் இந்த காட்டுவாசியான வேடன் இவ்வளவு பெரிய சக்தி படைத்திருப்பானா என்று இவரை உதாசீனப்படுத்தினான். அர்ஜுனன் அந்த வேடனும் இதையத்தான் நினைத்து கொண்டு போரிட்டார். அந்த வேடன் அர்ஜுனன் நினைத்தது போல லேசுப்பட்டவன் இல்லை. ஒரு கட்டத்தில் யார் பெரியவர் என்ற நோக்கத்தில் இருவருக்கும் வில் போட்டி நடைபெற்றது. சிவபெருமானை நோக்கி வருண பகவான் அழைத்த விற்களை அனைத்தையும் மலை போல் ஏவினான் அர்ஜுனன். அதை அனைத்தையும் அக்னி தீயால் மிக எளிமையாக வென்றார் ஈசன். ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் அவர்களிடமிருந்த அனைத்து ஆயுதங்களையும் வென்று வீழ்த்திவிட்டார் அந்த வேடர். அப்பொழுது அக்னி தேவனிடமிருந்து பெற்ற காண்டீப வில் மற்றும் அந்த காண்டீப வில்லின் நாணயத்தையும் அறுத்து விட்டார். அந்த வேடன் தன்னிடம் எந்த அம்புகளையும் இல்லை என்ற கோபத்தில் அந்த வில்லினால் அந்த வேடன் தலையில் ஓங்கி அடித்தார் அர்ஜுனன். அந்த அடியில் சிவபெருமான் தலையில் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது.
இன்றும் இந்த வேணுபுரம் ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்றால் சிவபெருமானின் தலையில் ஏற்பட்ட பாதிப்புகளை நீங்கள் காணலாம். இதனால் அர்ஜுனன் அவர்களிடம் மல்யுத்த போட்டிக்காவது வா என்று சிரித்தபடியே சிவபெருமானின் ரூபத்தில் இருந்த வேடர் கூப்பிடுகிறார். ஒருவரை ஒருவர் கடுமையாக அடித்து ஒருவருக்கொருமை கடுமையாக தாக்கிக் கொள்கிறார்கள். இது மேகத்துடன் கூடிய இடிமின்னலுடன் கூடிய மலை சத்தம் போல இருந்தது. அர்ஜுனன் கடுமையான அடிகளை வேடனுக்கு அளித்தார். அந்த அடிகளை லாபமாக வாங்கி கொண்டு அர்ஜுனனுக்கு அடித்தார். இந்த வேடன் அதே நேரத்தில் அர்ஜுனனுக்கு புத்துணர்ச்சியும் உடல் ஆற்றலையும் அவர் உடம்பில் தோன்றிக் கொண்டே இருந்தது. அர்ஜுனனுக்கு அவரை தாக்குமாறு மனதில் தோன்றிக்கொண்டே இருந்தது. அதாவது சிவபெருமான் அவர்கள் அர்ஜுனனுக்கு பேராற்றலும் புத்துணர்ச்சியினையும் அனைத்தபடியே கொடுத்து கொண்டிருந்தார் என்பது நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அந்த ஈசனின் செயல். இறுதியில் போட்டியின் முடிவில் சிவபெருமான் அவர்கள் தன் சுயரூபத்தை வேடன் உருவத்தை தரித்து தன் சுயரூபத்தை காட்டினார் சிவபெருமான் அவர்கள். இதனை கண்டு மிகவும் வருத்தப்பட்ட அர்ஜுனன் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுந்தார். தங்களை நான் போட்டிக்கு அழைத்தேன், தங்கள் மீது நான் அடிகளை கொடுத்தேன் என்று மிகவும் வருத்தப்படுகிறார். அர்ஜுனன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், உங்களின் தவத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆதலால் உங்களுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கவே யாம் இங்கு பிரவேசித்தோம். பக்தனின் சிறு விளையாட்டாகவே நான் இந்த செயலை செய்தேன். ஆதலால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனா என்று ஈஸ்வரன் மகிழ்ச்சியுடன் கூறினார். மேலும் பாசுபதாஸ்திரத்தையும் வழங்கினார். மேலும் போரில் ஏற்பட்ட காண்டீபம் மற்றும் அனைத்து ஆயுதங்களையும் சிவபெருமான் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். சிவபெருமான் மீண்டும் அவரது ஆயுதத்தை அர்ஜுனனுக்கே வழங்கியது இந்நிகழ்வாகும். நீங்கள் எளிதில் வெற்றி கொள்வீர்கள் என்றும் அருள் அளிக்கிறார். அதனால் கௌரவர்களை நீங்கள் சுலபமாக வெற்றி கொள்வீர்கள். ஆதலால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சிவனை நினைத்து நீங்கள் விரத முறைகள் மற்றும் பரிகார முறைகளை செய்து வாருங்கள். உங்கள் கஷ்டங்கள் எளிதில் தீர்ந்துவிடும். இந்த பிரதோஷ காலம், சிவ பூஜை காலம் மற்றும் சிவராத்திரி போன்ற காலங்களில் சிவபெருமானை நினைத்து உங்கள் கஷ்டங்களில் கூறி மனதார வழிபடுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமைப்படுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.